அன்பான சாய் பக்தரே, இப்போ நீ இந்த வீடியோவை பார்க்குற நேரம் ஒரு சாதாரணமான நேரம் இல்லை. உன் மனசு சோர்ந்து இருக்கலாம், உன் உள்ளம் ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் நல்லது எப்போ நடக்கும்? நான் எவ்வளோ நாள் காத்திருந்தது வீணா? நீ யாரிடமும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே சுமந்த வலி, அந்த அமைதியான கண்ணீர், அந்த தனிமையான இரவுகள், சாய்பாபா எல்லாத்தையும் பார்த்திருக்கிறார். அவர் என்று உனக்கு சொல்கிறார், உன் காத்திருப்பு வீணாகலை, உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வீடியோ ஒரு சாதாரணமான பேச்சு மட்டும் இல்லை, இது சாய்பாபா உன் இதயத்தோடு பேசுகிற நேரம். இந்த நிமிஷம் உன் மனசுக்கு ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். அமைதியாக கேள், இதயத்தோடு கேள், ஏன்னா உன் வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்க போகுது. ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, ஒரு நேரம் உன் மனசு கேள்வி கேட்டிருக்கோம். நான் யாருக்கும் தீங்கு செய்யலை, நான் நல்லா தான் வாழ முயற்சி செய்தேன், அப்போ ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? இந்த கேள்வி தவறில்லை, இந்த வழி உண்மைதான். ஆனால் சாய்பாபா மெதுவாக சொல்கிறார், கஷ்டம் என்பது தண்டனை இல்லை, அது உன்னை உயர்த்தும் பயிற்சி. நீ இப்போ இருக்கும் வலிமை முன்னாடி உன்கிட்ட இல்லை. இந்த சோதனைகளை தான் உன் மனசை கடினப்படுத்தி உன்னை உள்ளுக்குள்ளே பலப்படுத்தியிருக்கு. உடைந்து போகாத மனம் இப்படி தான் உருவாகும். சில உறவுகள், சில வாய்ப்புகள், சில ஆசைகள் நமக்கு நல்லது போல தோணினாலும் நம்ம பின்னுக்கு இழுக்கும். அதனால தான் சில விஷயங்கள் உடைந்து போனது. சாய்பாபா சொல்கிறார், நான் எடுக்கிறது உன்னை காயப்படுத்த அல்ல, உன்னை காப்பாற்ற. சிலருக்கு சின்ன மாற்றம் போதும், ஆனால் உனக்கு பெரிய மாற்றம் வரப்போகுது. அதனால தான் பெரிய சோதனை. பெரிய கட்டிடம் கட்டணும்னா ஆழமான அடித்தனம் தேவை. நீ இந்த கஷ்டங்களை தாங்கி இருந்தாலே நீ பலவீனமானவன் இல்லை, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு அர்த்தம். சாய்பாபா உன்னை தனியாக விடலை, நீ தாங்க முடியாததை நான் உனக்கு தரமாட்டேன். அன்பான பக்தரே, இந்த கஷ்டம் உன் கதையோட முடிவு இல்லை, அது உன்னோட உயர்வுக்கான முன்னுரை. அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, நாம் நினைப்பது என்ன தெரியுமா? முதல்ல நல்லது நடக்கும், பிறகு நமக்கு நிம்மதி வரும். ஆனால் சாய்பாபா சொல்கிறது வேற. முதலில் உள்ளம் மாறும், பிறகு வாழ்க்கை மாறும். நல்லது வரப்போகும் முன்னால் சில அறிகுறிகள் நடக்கும், அது சரியாக புரிஞ்சுக்கணும். சில உறவுகள், சில வேலைகள், சில திட்டங்கள் திடீர்னு முடிவுக்கு வரும். நீ இதை தோல்வின்னு நினைக்காத, அது இடம் காலி பண்ணுறது. புதிய ஆசீர்வாதத்துக்கு பழையதை அகற்ற வேண்டி இருக்கும். நீ சில நேரம் ரொம்பவே தனியாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் அந்த தனிமை தண்டனை இல்லை, அது தயார் செய்யும் நேரம். இந்த நேரத்தில் தான் உன் உள்ளம் பலமாக மாறும். முன்னாடி பிடித்த விஷயங்கள் இப்போ அவ்வளவா முக்கியமாக தோணாது. அது உன் மனநிலை உயர ஆரம்பித்ததுக்கான அடையாளம். சாய்பாபா சொல்கிறார், நீ வளர ஆரம்பித்தால் உன் பழைய வாழ்க்கை பொருந்தாது. அதிசயம் நடந்திருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு குரல் வரும், எதுவாக இருந்தாலும் எனக்கு நல்லதே நடக்கும். அந்த குரல் தான் பாபாவின் குரல். அன்பான பக்தரே, இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிச்சிருந்தால் நல்லது நெருங்கிவிட்டது, ஆசீர்வாதம் தயாராகிவிட்டது, உன் நேரம் மாறிக்கொண்டிருக்கிறது. அமைதியாக இரு, பயத்தை விடு, உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, நல்லது வரும்போது அது பெரிய சத்தமாக வராது, அது அமைதியாக வரும், அது மெதுவாக மாற்றம் செய்யும். சாய்பாபா சொல்கிறார், அருள் வந்தால் முதல்ல மனசு லேசாகும். இப்போ கவனமாக கேட்டுக்கோ. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறி என்ன தெரியுமா? அதே பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி மாதிரி மனசு உடையாது, ஒரு உள்ளார்ந்த அமைதி வரும். இது சாதாரணம் இல்லை, இது அருள் வேலை செய்கிறதுக்கான அர்த்தம். என்ன ஆகுமோ என்ற பயம் மெதுவாக குறையும், அதுக்கு பதிலாக பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கை வரும். அந்த மாற்றம்தான் உன் நல்ல நேரத்தோட தொடக்கம். சில உறவுகள், சில நண்பர்கள், சில சூழ்நிலைகள் தானாக விலக ஆரம்பிக்கும். நீ கவலைப்படாத, உனக்கு நல்லது வரும்போது உனக்கு தேவையில்லாததை நான் நீக்குவேன். சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லணும்னு தோணும். நன்றி இருக்கும் இடத்துல தான் நன்மையும் தங்கும். யாராவது சொல்லாமல் உள்ளே இருந்து ஒரு குரல் சொல்வது போல இருக்கும், எதுவாக இருந்தாலும் எனக்கு நல்லதே நடக்கும். அந்த குரல் தான் சாய்பாபாவின் உறுதி. இந்த அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் தெரிஞ்சால் மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு, உன் நேரம் மாறுது, ஆசீர்வாதம் நெருங்குது. அமைதியாக இரு, நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லதே நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, இப்போ நீ எதையும் யோசிக்க வேண்டாம், எதையும் நிரூபிக்கவும் வேண்டாம். இந்த சில நிமிடங்கள் உனக்கும் பாபாவுக்கும் மட்டுமே. முதுகு நேராக அமரு, கண்களை மெதுவாக மூடு, ஆழமாக மூச்சை இழு, மெதுவாக வெளியே விடு. மீண்டும் ஆழமாக மூச்சை உள்ளே இழு,
மெதுவாக வெளியே விடு. உள்ளே வெளியே உன் மனம் மெதுவாக அமைதியாகட்டும். உன் முன்னால் ஒரு மென்மையான பொன்னான ஒளி தெரிகிறது. அந்த ஒளி உன்னை சுற்ற ஆரம்பிக்குது. அந்த ஒளிக்குள் சாய்பாபா நிற்கிறார். கண்களில் கருணை, முகத்தில் சிரிப்பு, கையில் ஆசீர்வாதம். நீண்ட நாட்களாக உன் மனசை காயப்படுத்திய விஷயத்தை நினைச்சுக்கோ. அதை பிடிச்சுக்கிட்டு இருக்க வேணாம். மெதுவாக அதை பாபாவின் பாதத்தில் விட்டுவிடு. அவர் மெதுவாக சொல்கிறார், பயப்படாதே, உனக்கு நல்லதே நடக்கும். மெதுவாக உள்ளுக்குள் சொல், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். என் வாழ்க்கை அருளில் இருக்கிறது. எனக்கு நல்லதே நடக்கும். இதை 3 5 முறை மெதுவாக சொல். உன் மார்புக்குள் ஒரு வெப்பமான அமைதி. மனசு லேசாகுது. இந்த உணர்வு தான் உன் நல்ல நேரத்தின் தொடக்கம். சாய்பாபா சொல்கிறார், நீ நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் அதிசயம் செய்கிறேன். ஆழமாக மூச்சையிலே மெதுவாக கண்களை திற. இப்போ நீ தனியாக இல்லை. உனக்கு நல்லதே நடக்கும். நிச்சயம் நடக்கும். ஓம் சாய்ராம். அன்பான சாய் பக்தரே, இந்த வீடியோவை நீ கடைசி வரைக்கும் கேட்டிருந்தா இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. உன் மனசு இந்த வார்த்தைகளை தேடி இருக்கு. உன் உள்ளம் இந்த உறுதியை எதிர்பார்த்துருக்கு. நீ நீண்ட நாட்களாக சுமந்த கஷ்டம், சொல்லாமல் வைத்த கண்ணீர், நம்பிக்கையோடு காத்திருந்த நேரம் இப்போ வீணாகலை. சாய்பாபா என்று உனக்கு ஒரு உறுதி தருகிறார். நீ பயப்படாதே, உனக்கு நல்லதே நடக்கும். சில விஷயங்கள் உடனே மாறாமல் இருக்கலாம். ஆனால் மனசில் நினைச்சுக்கோ, உன் மனசு மாறிவிட்டது. உன் நம்பிக்கை திரும்பி வந்து விட்டது. அதுவே நல்ல நேரத்தின் ஆரம்பம். சாய் பக்தரே, இனி அவசரம் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம். அமைதியாக இரு. நம்பிக்கையோடு இரு. பாபாவிடம் ஒப்படை. உனக்கு நல்லதே நடக்கும். நிச்சயம் நடக்கும். ஓம் சாய்ராம்.